முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் கண் திஷ்டியை நீக்கும் கடல் நீரை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். கடல் நீர் கண் திஷ்டியை விரட்டுமா எப்படின்னு நீங்க கேட்கிறது எனக்கு நல்லா கேக்குது. விரிவா சொல்ற கேளுங்க. சிறு வேலை செய்தாலும் உடல் சோர்வு ஏற்படும். அதற்கு 2 காரணங்கள் தான் உள்ளது. முதல் காரணம் உடல் பலவீனம், இரண்டாவது கண் திஷ்டி. நம் உடலில் 7 சக்கரங்கள் உள்ளன. அந்த சக்கரங்கள் நல்ல விதத்தில் இயங்கிக் கொண்டு இருந்தால் உடல்நிலை பாதிப்பு வர வாய்ப்பே இருக்காதுங்க. குழாயில் அடைப்பு இல்லை என்றால் தண்ணீர் தடை இல்லாமல் வருவது போல நம் உடலில் இருக்கும் சக்கரங்கள் பலமாக இருந்தால் உடலுக்கு நன்மை ஏற்படும். மூங்கில் மரத்தின் வேரில் நெல்லை போட்டால் அந்த மரமே பட்டு போகுமாம். அதே போல தாங்க அதிக கண்டிஷ்டி பட்டால் உடலில் இருக்கும் சக்கரங்கள் சரியாக இயங்காமல் வலுவிழந்து பலவீனமாக இருக்கும். இதற்கு பரிகாரம் கடல் நீர் தாங்க. கடல் நீரில் குளித்தால் உடலில் இருக்கும் அந்த 7 சக்கரங்களும் பலம் பெறும். அதே போல ஒரு வீட்டிற்கு அதிக தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் துர்வாடை வீசுமுங்க. என்னத்தான் சென்ட் போன்ற நறுமண பொருட்களை உபயோகித்தாலும் அந்த வாடை போகாதுங்க. தோஷத்தை நீக்கினால்தான் துர்வாடை போகும். அதனால் கடல் நீரை சிறிது எடுத்து ஒரு பக்கெட் தண்ணீரில் ஊற்றி வீட்டை கழுவி விட்டாலோ அல்லது துடைத்து விட்டாலோ தோஷம் போகும். கடலில் குளிக்க தெரியாதவர்கள் கடல் நீரை கொஞ்சம் வீட்டிற்கு கொண்டு வந்து குளிக்கலாம். அப்படி இல்லை என்றால் குளிக்கும் பொழுது ஒரு பக்கெட்டில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து குளித்தாலும் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களும் பலப்படும். ஸ்ரீராமர் பார்த்திப லிங்கத்தை தானே உருவாக்கி அந்த லிங்கத்திற்கு கடல் நீரால் அபிஷேகம் செய்தார். ஏன் கடல் நீரில் அபிஷேகம் செய்கிறீர்கள் என்று வானர வீரர்கள் கேட்டதற்கு கடல் நீரே விசேஷமானது என்றார் ஸ்ரீராம பிரபு. என்ன இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண் திஷ்டியை நீக்குவதற்கு எளிய பரிகாரம் கடல் நீர் தாங்க. இந்த கடல் நீரை நாம் உபயோகப்படுத்தினால் நிச்சயமா நம்முடைய உடலில் இருக்கும் தோஷங்கள் நீங்கி சப்த சக்கரங்களும் வேலை செய்யும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய பக்திபிளானட்.com பாருங்கள்.